ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன். எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையில் இருந்தேன். நம்ம இன்றைக்கி முகலிவாக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து முகலிவாக்கம் மெயின் ரோடு, அதாவது குன்றத்தூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஜஸ்ட் இந்த சரௌண்டிங் லொக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2-3 ஸ்கூல் அட்ஜசண்ட்டாகவே, ஸோ ரொம்ப தூரம்லாம் சுற்ற வேண்டாம். ஸோ வாங்கி ரெண்டல் கொடுக்குறவங்க இல்லை இன்வெஸ்டர்ஸ், பில்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், பிகாஸ் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஒரு க்ளவுடியாக இருந்தது இந்த வீடியோ எடுக்கிற டைமில். அதனால் ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க. ஸோ இது வந்து அந்த முகலிவாக்கத்துலேருந்து உள்ளே போகிற ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் அ கிலோமீட்டரில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ சரௌண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே இந்த காசா கிராண்ட் வந்து சரௌண்டிங்கே வந்து ஒரு பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது ஏரியா. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு. பட் நம்ம கொஞ்சம் ஜிக்ஸாக் ஸ்ட்ரீட்டில் தான் உள்ளே போகணும். பட் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மோர் தென் இந்த சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ரொம்ப அதிகங்க. இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்திங்கன்னா வேலம்மாளில் அது என்ன சொல்லுவாங்க, ஒலோஜி ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் லைக் பொன் வித்யாஸ்ரம் ஸ்கூலு அண்ட் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அது நாராயணா ஸ்கூல் இது இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ நான் வரும்போது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அத்தியாவசிய தேவைகள், அதாவது ப்ராப்பர்ட்டிக்கு நியர், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டு தான். ப்ராப்பர்ட்டி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல வேல்யூபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு, அதாவது வந்து ஒரு பெரிய இந்த ரைட்டு டேர்ன் பண்ணுறோம். இந்த ரைட்லேயே சரௌண்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸுக்காக தான் இங்கே மெயினாக, அதாவது முகப்பேரை எப்படி ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்ஸுக்காக போயிட்டுருக்கோம், அதே மாதிரி இந்த முகலிவாக்கமும் பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இது ஒரு ஸ்கூல். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூலும் இருக்குது போகிற வழியிலே. அந்த ப்ராப்பர்ட்டி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டிங்கன்னா அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே வர்றது பார்த்திங்கன்னா பொன் வித்யாஸ்ரம் ஸ்கூல் வரும். ஸோ சரௌண்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி தான். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு லெஃப்ட்டு திரும்புகிறோம். இந்த லேஅவுட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி அவென்யூ. இது வந்து யூரோ கிட்ஸு ராமமூர்த்தி அவென்யூ எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரோடு வித் வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு தான். ஸோ கார்னருக்கு ரொம்ப பக்கத்துலேன்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த பேரில் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல லொக்கேஷன் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ஆர்ஐஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா ஜஸ்ட்டு பிளாட்டை மட்டுமே எடுத்து வீடியோ போடலாம். இவ்வளோ தூரம் எடுக்க காரணமே அவங்களுக்கு அந்த ரூட்டு பக்கத்தில் என்ன கனெக்டிவிட்டின்றது தெரியறதுக்காக தான். ஸோ மெயின் ரோடெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுங்க. ஸோ எல்லாமே நல்லா ப்ராட் ரோட்ஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை, ஒரு 3 ஸ்கூல் சரௌண்டிங்லேயே இருக்குது. ஸோ கட்டி ரெண்டல் விடுறவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து பொன் வித்யாஸ்ரம் ஸ்கூலு. ஸோ இது ஒரு ஸ்கூலு. இங்கேருந்து நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி லெஸ் தென் ஒரு 200-300 மீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே இந்த இப்போ லேஅவுட் பார்க்கும்போதே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஸ்கூலு, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 4656 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ 81க்கு 57 பிளாட்டு சைஸு. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் எல்லாமே இந்த இவங்க கட்டி வச்சுருக்காங்க, மேக்ஸ்வெல்லு, அதுக்கப்புறம் காசா கிராண்டு. இந்த காசா கிராண்ட் உட்டோப்பியெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுங்க. அதாவது ஒரு ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த 10 ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியும் ஒன்று. அது நேராக ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து வேலம்மாள் டெக்னோ ஸ்கூல், அதாவது
அந்த ஒலோகி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூலு தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்ல சைஸ் 81க்கு 57. ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது. ஸோ பில்டர்ஸாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. சைஸ் பார்த்திங்கன்னா 81க்கு 57. ஸோ எடுக்கிறவங்க தான் வாங்குறவங்க வேணும்னா 2 பேர் வாங்கினா, ஏன்னா அரௌண்ட் 2 கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாங்குறவங்க வேணும்னா பிரிச்சுக்கலாமே தவிர ஓனர் பிரித்து கொடுக்க மாட்டார். ஸோ இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு லே அவுட்டு. ஓனர் வாங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கார் அப்படியே. ஸோ இது ஸ்கூலு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதுவும் ஸ்கூலு. இது ஸ்கூலோட ஒரு என்ட்ரன்ஸு அப் டு 9th வரைக்கும். ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு. ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. ஸோ எடுக்கிறவங்க 2 பேராக பிரிச்சுக்கலாம். அவங்க யாராவது டிசைட் பண்ணி இன்னொரு பையர் இருந்தால், இல்லை இப்போ எங்ககிட்ட ஒரு பாதிக்கு எடுத்துக்கிறோம், இன்னொரு பாதிக்குன்னா இன்னொரு பையரை நாங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸஸ் 11,000 rupees கேட்குறாரு. ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸோட இருக்கிறதுல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள்.